அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் இந்த வசனத்துக்கு நேராக நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை உம்மிடத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒருவன் சிறு பிள்ளையைப் போல மாறாவிடில் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பில்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம், ஆண்டவரே, ஒரு சிறு பிள்ளையைப் போல எங்களை மாற்றி எங்களுடைய ஜெப வாழ்க்கையானது ஒரு சிறு பிள்ளையினுடைய வாழ்க்கை போல எங்களை மாறச் செய்யுங்க. ஆண்டவரே, உங்கள் பாதத்திலே, உங்கள் சன்னிதானத்திலே எப்போதும் நாங்கள் அமர்ந்து ஒரு சிறு பிள்ளையைப் போல ஜெபிக்கிறவர்களாக, அழுகுறவர்களாக, விண்ணப்பிக்கிறவர்களாக, ஆண்டவரே, கண்ணீரோடு கூட உம்மிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்களை மாற்றும். துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இங்கே நாம் வாசித்த வசனமானது சிறு பிள்ளைகளை ஜெபம் பண்ணுவதற்காக கொண்டு வராங்க. அப்போது தடை பண்ணுகிறாங்க. இவர் சிறு பிள்ளைகளை கொண்டு வரக்கூடாது என்று தடை பண்ணுகிற காரியத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்கள் உடையதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேலே கை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, ஜெபம் பண்ணுகிற வாழ்க்கை. இந்த நாளின் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணுகிற ஒரு காரியம். அது எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? ஒரு குழந்தைங்களெல்லாம் கூட்டுட்டு வராங்க, ஆமா ஜெபம் பண்ணும்படி, ஆண்டவரே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, இவர் ஆசீர்வதிங்கன்னு கூட்டுட்டு வராங்க. எல்லாரும் தடை பண்ணுகிற சீஷர்கள் அங்கே தடை பண்ணுகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சிறு பிள்ளைகளுக்கு ஜெபம் அவசியம். ரெண்டு காரியம், சிறு பிள்ளைகளுக்கு ஜெபம் அவசியம். நம்முடைய ஜெபமானது சிறு பிள்ளைகளை போல நம்ம ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளை போல, நீ எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜெபமானது ஒரு சிறு பிள்ளைகளுடைய ஜெபமா நம்ம இருக்கணும். இன்று எழுதி கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய சன்னிதானத்தில் வருகிற போது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எத்தனை ஆஸ்தி உடையவர்களாக, எத்தனை பலன் உடையவர்களாக, எத்தனை வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வருகிற போது ஒரு குழந்தைகளைப் போல நீ அழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நீ கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகள், அப்போது அவர், நீங்க வசனம் சொல்கிறது, அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேலே கை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நம்முடைய ஜெபம் அணைக்கப்பட வேண்டுமானால், கர்த்தர் அனுசரியாக அணைத்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், நம்முடைய ஜெபம் சிறு பிள்ளைகளுடைய ஜெபம் மாறி அது இருக்க வேண்டும். இது பெரிய ரகசியம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளுடையது. சிறு பிள்ளைகளை போல நீ ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தில் நாம ஒரு அநேகர், நீங்க கவனிச்சிங்கன்னா, அநேக சபைகளிலே நான் போய் பிரசங்கித்து பண்ணியிருக்கிறேன், பெரிய சபையிலும் நான் இருந்திருக்கிறேன். அப்படியே முறுக்கிட்டு நிற்பாங்க, உடம்பு வணங்காது, முழங்கால் முடங்காது. நான் இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருமோ முடிகிறேன், தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நான் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்கிறேன். கரெக்டாக ஒரு 50 நிமிஷத்தில் நான் உங்களை முடித்து அடுப்பணும்னு எப்போவுமே நான் விரும்புகிறேன். சரிங்களா? நீங்கள் கவனிங்க. அப்போ சில தேவனுடைய சன்னிதானத்தில் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள், நான் சொல்லுவேன், ஒருபோதும் நம்முடைய நினைவுகள் எல்லாம் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. நம்முடைய நினைவுகளை நான் சொல்றேன், சரீரத்தை பற்றி பேசல, முற்றிலும் நிர்வாணமாக இருக்கணும். இந்த சிந்தையானது எப்படி ஆதாமை ஏதோன்ல ஆண்டவர் வைத்தாரோ, அப்படிப்பட்ட நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய ஜாதி பெருமை, நம்முடைய பணப்பெருமை எதுவுமே இல்லாமல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளும். உங்கள் கஷ்டம், நம்முடைய கஷ்டம், நம்முடைய கண்ணீர், போராட்டம், நம்ம பலவீனங்கள், இதெல்லாம் கூட நீங்கள் மறந்துடணும். எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறு பிள்ளையை போல, ஒரு சிறு குழந்தைகளைப் போல நீ கரந்தட்டி ஆராதிப்பிலும், நீ ஆராதனை செய்வதிலும், பாட்டு பாடுவதிலும்,
வசனத்தை கேட்பதிலும் சிறு பிள்ளையை போல நாம் இருக்கணும். எழுதுவதிலே, வசனத்திலே எழுதுவதிலே, வசனத்தை அதை கவனமாக எடுத்துக்கொள்வதிலே, நீ தேவனுடைய சன்னிதானத்தில் வந்துட்டீங்கன்னா நம்மளாம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்படி வரணும். நான் நில் அண்ட் வாய்டு, ஒண்ணுமே இல்லை. நான் ஜபம் அப்படிதான் சிஸ்டர் பிரதர் இருக்கணும். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் எதுவுமே நம்ம ஜபத்தை ஆட்கொள்ள. ஜபம் என்றது ரொம்ப அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் என்பது ரொம்ப அவசியம். எவ்வளவு நேரம் நமக்கு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் ஜபம் பண்ணணும். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு உண்டான அடையாளம். நீ நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ஜபிக்கணும். நீ நேரம் கிடைக்கிற போதெல்லாம் தேவனுடைய சன்னிதானம். நீ வாலிபனா இருந்தாலும் சரி, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ சிறு பிள்ளையை போல, நீ வாலிபா இருந்தாலும் சரி, கன்னிகையா இருந்தாலும் சரி. நீங்க யோவான் சுவிசேஷத்துல நீங்க பார்க்கிறீங்க, 84 வயது உடைய ஒரு ஸ்திரீ இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். கர்த்தரை ஆராதித்து துதித்து கொண்டிருந்தாள். ஆமென். 84 வயசுல எங்கன்னா ஒரு மூலையில உட்காந்துட்டு அப்படியே சோர்ந்து போய் சோத்திரம் சொல்லிடலாம். ஆனால் வேதம் அழகா சொல்லுது, அவள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா, ஆமென். இதுதான். உன் கஷ்டத்தை ஜெபத்துல கொண்டு வராதீங்க. உன் பெருமையை ஜபத்துல கொண்டு வராதீங்க. உங்க சூழ்நிலையில ஜபத்துல கொண்டு வர. ஜபம் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆராதனை. இது ஜபத்தின் நேரம். நீங்கள் செய்தி கேட்கிற நேரம் உங்கள் ஜப நேரம். ஆராதிக்கிற நேரம் ஜப நேரம். உங்கள் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற நேரம் ஜப நேரம். ஒரு சிறு பிள்ளையை போல நான் கேட்டா பெற்றுக்கொள்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய ஜபம் வரணும். நான் சொல்லுவேன், நிர்வாணமாக, இந்த புத்தியிலே நிர்வாணமாக, எந்த பெருமை இல்லாதவர்களாக, எந்த பாதிப்பு இல்லாதவர்களாக நான் தகப்பனிடத்துல போகிறேன். நான் சொல்லுவேன், சின்ன பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய காரியம், தாயுடைய காரியம் ஒண்ணுமே தெரியாது. அது என்ன கேட்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்டதை பெற்றுக்கொள்கிறேன் என்ற நம்பிக்கையில நின்று அது பெற்றோரிடத்துல கேட்கும். சூழ்நிலை தெரியாது. சிறு பிள்ளைகளுக்கு சூழ்நிலை தெரியுங்களா? தெரியவே தெரியாது. கஷ்டம் தெரியுமா? கண்ணீர் தெரியுமா? ஐயோ, நம்ம அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம இதை கேட்கக்கூடாதுன்றது தெரியவே தெரியாது. அதை போலதான் நம்ம ஜபம் பண்ணுகிற போது நான் சொல்ல, ஒரு சிறு பிள்ளையின் இருதயத்தோட நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரணும். ஒன்று, நீ எதையும் நான் பெற்றுக்கொள்வேன். ஒன்று. ரெண்டாவது, நான் ஒண்ணுமே இல்லை, முற்றிலும் புத்தியிலே நிர்வாணங்களா. புத்தியில ஒன்னும் இருக்கக்கூடாதுங்க. நீ ஜப வேளையில, சபைக்கு வருகிற நேரத்திலே, ஜபம் பண்ணுகிற நேரத்திலே, ஆராதிக்கிற நேரத்திலே முற்றிலும் ஒண்ணு இருக்கக்கூடாது. நீ குறித்துக் கொள்ளுங்க, அந்த ஜபம்தான் கர்த்தரிடத்துக்கு போகிறது. நீ ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு ஜபம் பண்றீங்க பாத்தீங்களா? நான் ஒண்ணுமே இல்லை என்ற ஒரு ஜபம், நம்ம சிந்தைகளில எந்த சிந்தையும் இல்லாத ஒரு ஜபம், டிஸ்ட்ரக்ஷன் இல்லாத ஜபம், உங்கள் கவலைகள் இல்லாத ஜபம், அந்த ஜபம் தாங்க. அதுதான் ஜபம். எவ்வளவோ முழுக்க எவ்வளவோ போட்டு கட்டிட்டு, குல்லா போட்டுட்டு, சொட்ரு போட்டுக்கிட்டு, பேண்ட் போட்டு, ஷர்ட்டை போட்டு, புடவை போட்டு, எல்லாத்தையும் போட்டுட்டு வரகிறது இல்லை. உன் புத்தியிலே ஒண்ணுமே இல்லாதவர்களா. நான் சொல்லுவேன், சிஸ்டர் பிரதர், நீங்க குறித்துக் கொள்ளுங்க, அந்த ஜபம் கேட்கப்படும், அந்த ஆராதனை கேட்கப்படும். நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு கர்த்தருக்கு முன்பா ஒன்றும் இல்லை, அப்படி என்ற நிலையில் வரணும். நீங்கள் அப்படித்தான் இருந்தால் நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 8 to 10 வரை வாசிக்குமாறு உங்களை அன்பான அழைக்கிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒளிந்து கொண்டார்களா, ஒளித்து கொண்டார்களா? ஒளித்து கொண்டார்கள். கரெக்ட் தானே? இது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒளிந்து கொள்றதுக்கும் ஒளித்து கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட்டுங்க.
ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். இது ஒரு பெரிய தேவ ரகசியம். தேவனோடு கூட உறவாடுகிறது ஜெபம். ஒண்ணு நீங்க நல்லா கேளுங்க. சிறு பிள்ளையை போல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதாமும் ஏவாளும் படைத்து ஆண்டவர் பல வருஷத்திலே ஏதோனிலே வைக்கிற போது சிறு பிள்ளையை போல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. சிறு பிள்ளையை போல உறவாடி கொண்டிருந்தாங்க. எப்போ புத்தியில அநேக காரியம் வந்ததோ, புத்தியில அநேக காரியம் வந்தது. என்ன காரியம் வந்ததுன்னா, அவங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா? நான் ட்ரெஸ் போடணும். ஆமென். நான் ட்ரெஸ் போடணும். இது ஒரு சாதாரண காரியம். நான் அவர்கள் மகிமையின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிற வரைக்கும் தேவ பிரசன்னத்தை அனுபவித்தாங்க. அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். Hide themselves from the presence of the Lord. ஆமென். அவர்கள் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திலிருந்து விலகிட்டாங்களாம். ஏன்? சிறு பிள்ளைய புத்தி போச்சு, குழந்தைத்தனமான எண்ணம் போச்சு. இப்போ அவங்க கஷ்டம் கவலைகள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல ட்ரெஸ் போடணும். ஆமென். ஹல்லேலூயா. மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போனதுனால நான் முதல்ல இப்போ ட்ரெஸ் போடணும். ஆண்டவராவது அவருடைய பிரசன்னமாவது அவருடைய சத்தமாவது, ஆண்டவர் சத்தம் இவர்களுடைய சத்தம் அல்ல. இன்னைக்கு ஜெபம்னா என்ன நினைக்கிறோம்? நம்ம சத்தம் போட்டு ஜெபம் பண்றது நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து அவர்களை கூப்பிடுகிறார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக காரியம் உள்ள வந்த உடனே, தான் நிர்வாணி என்றதை அறிந்த உடனே என்ன நினைச்சான்? எனக்கு இப்ப வேணும், ட்ரெஸ் வேணும். ஒரே ஒரு காரணம், சாதாரணமா அந்த ஆடை இல்லாத காரணத்தினாலே கர்த்தரிடத்துல ஒளித்து கொண்டான். சிறு பிள்ளையா இருந்ததுன்னா, குழந்தையா இருந்ததுன்னா ஆடையை பத்தி ஒன்றும் கவலைப்படாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இப்போ என்னாச்சு? லோடு ஆகி போச்சு மண்டையில். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் என்ன ஆகி போச்சு? லோடு நிரம்பிடுச்சு. இப்போ அது நிர்வாணத்தை மூடணும் என்கிற கவலை வந்துடுச்சு. அதனால அவருடைய சன்னிதானத்துக்கு விலகி அந்த தேவனுடைய hide themselves from the presence of the Lord. அல்லேலூயா. ஜெபம் என்னது? என்னங்க சொல்லுங்க. ஜெபம் என்ன? தேவ பிரசன்னம். அல்லேலூயா. தேவ பிரசன்னம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய இந்த கால வேளையில் நான் சொல்லுகிறேன், நீ லோடோட கூட வந்தீங்கன்னா கர்த்தருக்கும் நமக்கும் இணைப்பு இருக்காது. நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க எந்த லோடோட கூட வந்தீங்கனாலும் ஜெபம், நீங்க கஷ்டப்பட்டு வரீங்க, காலையில் எழுந்து கஷ்டப்பட்டு சபைக்காக வந்து நான் உட்காரணும், வசனத்தை கேட்கணும், ஜெபம் பண்ணணும்னு வரீங்க. ஆனால் லோடோட கூட வந்தீங்கன்னா, ரசில்லையே கவலையோடு கூட வந்தீங்கன்னா, உலகத்து காரியங்களை ஏற்றி கொண்டு வந்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், வெறுமையான நிறைவான பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப முடியாது. எந்த இடத்துல அற்புதம் ஆண்டவர் செய்வார்னா, நீங்கள் அந்த கற்சாடி பாத்திரத்தை கவுத்து காலியாக பண்ணுங்க, அப்போது ருசி நிறைந்த திராட்சை ரதத்தினால் நான் உங்களை நிரப்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. புத்தியில் அப்படியே வச்சுங்க. நான் மறுபடியும் எல்லாரையும் நான் வற்புறுத்துகிறேன், என்னையும் நான் வற்புறுத்துகிறேன். எந்த ஒரு காரியம் இல்லாத கர்த்தருடைய சன்னிதானத்தில் வாங்க. கஷ்டம் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். நான் சொல்லுவேன், மிகுதியான சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ நான் 11 மணிக்கு விட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போகணும். அந்த கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ்ஸை போடணும், அந்த கல்யாணத்தில் எப்படி நான் சித்தி மாமாவை பார்ப்பேன், என்னத்தை தின்னுவேன், அது நிரப்புதா இல்லையா? உங்களையே நிரப்புது, என்னையே நிரப்புது. இல்லை சில சமயத்தில் இந்த பலிபடுத்தலுக்கு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் ஞாபகம் வரதில்லை. நான் சத்தியத்தை சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு கூட தெரியறதில்லை, எவ்வளோ டைம் போகிறதுன்னு தெரியறதில்லை.
பலிபீடத்தில் நிற்கிற போது அதே போல பிரசன்னத்தில் நம்ம இருக்கணும். எதற்காக நான் மறுபடியும் இதை சொல்கிறேன்னா, அது வெற்றி உள்ள ஒரு ஜெப வாழ்க்கை. உங்கள் ஜெபம் அர்த்தமுள்ளதாய், உங்கள் ஜெபம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், தேவன் உங்களை அனைத்து நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஜெபம் இருக்கணும்னா சிறு பிள்ளையை போல நம்ம ஜெபம் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. சிறு பிள்ளை போல கோல்டாவும் சித்தாவும் சிறு பிள்ளையார சொல்ல என்ன பண்ணாங்க, அம்மாவோட கரத்தை பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் ஐயா 1ஆம் தேதி என்ன சொன்னார், அதிகாலையில் அம்மா நீ போ நான் வரேன்னாரு. வளர்ந்துட்டாரு. நம்ம ஜோயில் இருக்காருல்ல, சின்ன குழந்தையா இருக்க சொல்ல ஜெபம் பண்ணுவோம். சில சமயத்தில் குழந்தை தூங்கிடுவார். என்னையும் சேர்த்து அற்பமாக நினச்சி தான் நான் சொல்கிறேன். என் குடும்பத்தை என் மனைவியும் சேர்த்து அற்பமாக நினச்சி சொல்கிறேன். ஜானையும் சேர்த்து அற்பமாக நினச்சி சொல்கிறேன். இரவு வேளையில் ஜெபம் பண்ணுவோம். சில சமயத்தில் தூங்கிடுவார். நாங்கள் ஜெபம் பண்ணி குழந்தைய எழுப்புவோனா, முடிச்சுட்டு ரொம்ப சின்ன பையன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே இருக்கிற எல்லாரோடையும் சின்ன குழந்தை. அப்போது ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட உடனே அந்த குழந்தைக்குள்ளாக ஒரு நினைவு இருக்குது. என்ன நினைவுன்னா, தினந்தோறும் ஜெபம் பண்ணுவாங்களே, திடீர்னு துடித்து எழுந்து அழுவாக்குள்ள உட்காந்து. ஆமென், அல்லேலூயா. இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கணும். ஏதோ பிள்ளைகளை நான் குற்றப்படுத்துகிறேன் நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. நாங்கள் புரிந்துதான், நான் சித்தாவையும் குற்றப்படுத்தலை, ஜோயிலையும் நான் குற்றப்படுத்தலை. இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் சொல்லுகிறேன். ஜெபம்லாம் முடிச்சிருவோம். முடிச்சிட்டோம்னா திடீர்னு எழுந்து உட்காந்து அழுவார். கேட்கவும் மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார், அழுவார். அவருடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த குழந்தையோடைய இருதயத்தில் என்ன அது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல செயல், ஒரு பக்தி உள்ள செயல், அப்பா அம்மாவும் சேர்ந்து செய்கிற ஒரு நல்ல செயல் நம்ம இன்னைக்கு இழந்துட்டோம் என்கிற உட்காந்து அழுவா போல. ஆனா இன்னைக்கு அது இருக்குமா சொல்லு, இன்னைக்கு அது இருக்குமா? சிறு பிள்ளைய போல. என்னைக்காவது நீங்க சபைக்கு போகலன்னு அழுறீங்களா? சபைக்கு போகாமல் இருந்துட்டீங்கன்னா அழறீங்களா? என்னைக்காவது நீங்க ஜெபம் பண்ணலன்னா அழறீங்களா? கஷ்டம் இருக்கா உங்களுக்கு? ஐயோ இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலையே, ஐயோ நான் இன்னைக்கு ஆராதனை பண்ணலையே, ஐயோ என்னால் சபைக்கு நல்லா இருக்கு சொல்லுங்க, நல்லா இருக்கு சொல்லு. ஏமாத்து காரியம். சின்ன பிள்ளையார சொல்ல தாயோடைய கையை பிடிச்சிட்டு சர்ச்சைக்கு வந்தோம். தாய் எத்தனை மணிக்கு எழுப்பினாலும், 4 மணிக்கு எழுப்பினாலும் 4 மணிக்கு தாயோடைய கரத்தை பிடித்தோம் இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றோம், எனக்குன்னு ஒரு சைக்கிள், எனக்குன்னு ஒரு பைக்கு, எனக்குன்னு கார் வந்தாச்சு, நீ போ நான் வர. ஆமென், நீ போ நான் வர. இப்போ யாரு? நான் வளர்ந்துட்டேன், என் புத்திக்குள்ள 1000 இருக்கு. நான் குழந்தையா இருக்க சொல்ல எனக்கு நிர்வாணி. என் தகப்பன் என்ன சொல்றாரோ, என் தாய் என்ன சொல்றாங்களோ அதுதான் எனக்கு நல்ல வழி. இப்போ நான் யாரு? வளர்ந்துட்டேன். ஆமென். எனக்கு ஒரு எண்ணம், எனக்கு ஒரு பாதை, எனக்கு ஒரு வழி, என் விருப்பம். இதே ஒரு நிக்சன் தம்பி சின்ன பிள்ளையா இருந்ததுன்னா, அந்த அம்மா கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க, முடியலனா கூட. இதே நிக்சன் தம்பி சின்ன குழந்தையா இருந்ததுன்னா சொல்லுங்க, பியூலாமா முந்தானியை பிடிச்சிட்டு இங்கே தானே கிடக்கும். கவனிங்க, இதுதாங்க சிசுபதர். குழந்தை போல இருங்க. ஆண்டவர் சந்நிதியில் குழந்தை போல வசனத்தை கேளுங்க. குழந்தை எது சொன்னாலும் கேட்குங்க. அதை நடத்தணும்னு செய்யுங்க. இதை நடத்தணும்னு செய்யும். பயப்படும், அதை செய்யலன்னா பயப்படும், நடுங்கும். இன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் துன்பங்களும் உலகத்துக்குரிய காரியம் வந்த உடனே தேவனுடைய பிரசன்னம், hide themselves from the presence of Lord, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி தங்களை ஒளித்துக் கொண்டாங்க. தங்களை ஒளித்துக் கொள்றாங்க. இன்னைக்கு ஜபத்துக்கு ஒளித்துக் கொள்கிற கூட்டம், இன்னைக்கு ஆராதனைக்கு ஒளித்துக் கொள்கிற ஒரு கூட்டம். ஜெபம் என்றால் ஏதோ சபை கூடுதல் என்றால் பெரிய புத்தி,
பெரிய புத்தி இப்படி திங்க் பண்ணுது. எவ்வளவோ இருக்குயா உலகத்துல, எவ்வளவோ காரியம் இருக்கு. அங்க போய் ஒரு 4 கெழுவிங்க அங்க உட்காந்துருந்து அவர்களோட கூட போய் நம்ம உட்காந்துன்னு தரையில உட்காந்துனோமா, தேவ சன்னியில தரையில உட்காரணுமா, என்னவோ கையை தட்டி பாட்டு பாடுவாங்களாம், அவங்களோட கூட நம்ம கையை தட்டணுமா, அவங்க ஏதோ பேசுவாங்களாம், இதை நமக்கு 1 மணி நேரம் உட்காந்து கேட்பாங்களாம். நான் சொல்லுவேன், 1 மணி நேரம் பாத்ரூம்ல உட்காடுறோம், 1 மணி நேரம் எங்கெங்கேயோ உட்காடுறோம். ஆமேன், அல்லேலூயா. 1/2 மணி நேரம் கர்த்தர்னால நமக்கு முடியல. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், நான் ஜபத்துக்கு முடியல, ஜெபம் பண்ண முடியல. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையிலும் நீ ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கணும்னா, அம்மா போகிறீங்களாம்மா? சரி, சோத்திரம், போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. அப்போ நான் சொல்லுவேன், ஒளித்து கொள்ளாதபடி, நம்மை ஒளித்து கொள்ளாதபடி, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஒளித்து கொள்ளக்கூடாது, எந்த காரியத்தையும் ஒளித்து கொள்ளாது. நீ ஜெபம் பண்ண பழகிட்டனா, என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, நீ 4 பிள்ளைங்க, நீங்கள் வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், இப்போலாம் நான் நான் பலிபடத்தில் உண்மையாக சொல்கிறேன். நான் குடும்பத்தோடு கூட ஜெபம் பண்ணுறதில்ல. நான் ஒரு காரியத்தில் இருக்கிறேன். என்ன காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே வரணும், பிள்ளைகளே வந்து அமர்ந்து தனித்தனியாக ஜெபம் பண்ணணும். ஒரு ரூம் இருக்க சொல்ல எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணுறோம்? நான் சபையில் ஜெபம் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், என் குடும்பத்தை சொல்கிறேன். நான் சபையில் ஜெபம் பண்ணுறேன். யார் யார் எங்கெங்கே ஜெபம் பண்ணுறாங்க, யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரே ரூமில் ஒருத்தர் கால் மேலே காலை போட்டு படுத்துருந்தோன்னு வச்சிங்களேன், ஒரு காலை அசைய சொல்ல, ஒரு பாட்டு பாட சொல்ல, ஒரு ஆராதனை பண்ண சொல்ல தானாக எழுந்து உட்காரோம், அழுவோம். இன்னைக்கும் வசதி வந்துடுச்சு, லோடு அதிகமாகிடுச்சு. நான் நிர்வாணி இல்லை, இப்போ நான் யாரு 4 மூளைக்கு நான் சொந்தக்காரன் இல்லை. எனக்கு இருக்கிற மூளையை நான் என்னன்னாவே நிறைய மூளை இருக்கு. எனக்கு 4 மூளையில் இருந்தால் அருமையான ஜபம் இருக்கும். எத்தனை மூளை இருக்கு? அங்க ஒரு 4, இங்க ஒரு 4, இங்க ஒரு 4, அங்க ஒரு 4, அங்க ஒரு 4, இங்க ஒரு கீழே ஒரு 8, 10, எத்தனையோ மூளை இருக்கு. ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. லோடு அதிகமாயிடுச்சு, லோடு அதிகமாகி போச்சு. இப்போ நான் யாரு தெரியுங்களா? நான் பெரிய ஆளு. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு கையில் வருமானம் வந்துச்சு, எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி போச்சு, எனக்கு ஒரு குழந்தை வந்தாச்சு. லோடு அதிகம். எனக்கு நல்லா சுகத்தோடு பலத்தோடு இருக்குது உடம்பு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இடுப்பு வலி கிடையாது, எந்த வலியும் கிடையாது, நல்லா இருக்குது. அல்லேலூயா. வேலை கட்டிச்சு, கை நிறைய சம்பாதிக்கிறேன். அப்போ நான் யாரு? குழந்தை போல நான் வந்தேன். லோடு எனக்கு எதுவுமே இல்லை. குழந்தை போல வந்து தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து நிர்வாணமாக நான் அமர்ந்தேன் தேவ சந்நிதியில். மகிமையின் வஸ்திரத்தில் இருந்தது என் கஷ்டம் முழுவதும். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மகிமையின் வஸ்திரம் என்ன தெரியுங்களா? மகிமையின் வஸ்திரம் என்ன தெரியுங்களா? உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், உனக்கு 1000 தேவைகள் இருக்கலாம், உனக்கு 1000 பலவீனம் இருக்கலாம். நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் வருகிற போது மகிமின் வஸ்திரத்தினால் நீ மூடப்பட்டிருப்பா. ஆமென், அல்லேலூயா. உன் வியாதி உனக்கு தெரியாது, உன் துன்பம் உனக்கு தெரியாது, உன் தேவைகள் ஒன்றும் தெரியாது. ஏன் அப்படின்னா உன் மண்டையில் ஒன்றுமே இல்லை. ஆமென். நீ அதையும் கொண்டு வரல. இதுதான் சிஸ்டர் ஜபம், பிரதர், இதுதான் ஜபம். 1000 வச்சுட்டு, மைண்டில் 1000 வச்சுட்டு ஜபமே கிடையாது. ஜப வாழ்க்கை ரொம்ப முக்கியம், ஜப வாழ்க்கை முக்கியம். நீங்கள் வாசியுங்கள், மார்க் 1:35, கடகன்னு வாசிங்க. மார்க் 1:35, மார்க் 1:35. அவர் அதிகாலையில், வேற ஒருத்தர் 6, லூக்கா 6:12 எடுத்து யாருன்னா வாசிங்க. வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மத்தேயு 14:23,
மத்தேயு 14:23. சீக்கிரமா நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்தார். லூக்கா 6:12. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம். கோல்டா வாசிக்கலாமே. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து எதில் இருந்தார்? மாமிசத்தில் இருந்தார். எவ்வளவோ காரியம் அவருக்கு இருந்தது. ஆமென். அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தார். மனதுருகினார். ஏன் மனதுருகினார்? லோடு போச்சு. அவருடைய எண்ணத்திலே சிந்தையிலே அநேக காரியங்கள் போனது. பரிதபித்தார். பசியா இருந்த ஜனங்களுக்காக அநேக சிந்தைகள் காலங்கள் போனது. ஆமென். கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினார். ஒரு குடும்பத்தை அதிகமா நேசித்தார். ஆமென். லாசரு, மார்த்தாள், மரியாள் குடும்பத்தை அதிகமா உலகத்தினுடைய அன்பு அவரை பற்றி கொண்டது. உலகத்தினுடைய அன்பு, ஒரு சாதாரண ஒரு குடும்பம், உலகத்தினுடைய அன்பு அவரை பற்றி கொண்டது. உலகத்தினுடைய பாசம் அவரை பற்றி கொண்டது. உலகத்தினுடைய நேசம் அவரை பற்றி கொண்டது. ஆனா இவைகளை எல்லாவற்றையும் அவர் எப்படி மேற்கொண்டார் என்று சொல்லுவோம்னா, அவர் ஜெபம் பண்ணுகிற போது தனித்து போனார். இது தனித்து போனார் என்பதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தனித்து போனார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் எதையும் கொண்டு போகல. ஆமென். ஹல்லேலூயா. எந்த பரிதவிப்பு அப்போ இல்லாமல் கஷ்டப்படுறான். இங்கே லாசரு மரித்து போனான். அங்கே மார்த்தாள், மரியாள் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே கஷ்டம், அங்கே கஷ்டம், இங்கே வேதனை, இங்கே பாடுகள். அடுத்து நம்ம சாப்பாட்டுக்கு எந்த வீட்டுக்கு போவோம்? 12 பேரை வர நம்ம கூப்பிட இருக்கிறாங்க. அவங்க பசியை தீக்கணும். முழுவதும் எல்லா லோடையும் இறக்கி போட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா எண்ணங்களையும் சிந்தைகளையும் இறக்கி போட்டார். நான் கர்த்தர் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆழமாக சொல்கிறேன். நீ ஜெபம் பண்ணுவது அரை மணி நேரமாக இருக்கலாம். நான் சொல்லுவேன், உங்கள் மைண்டில் என்னதான் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், எந்த ஒரு காரியமும் வேண்டாம். உன் கஷ்டம் வேண்டாம். ஒருவேளை நீ பலவீனமாக இருக்க சொல்ல, நான் உண்மையாக ஒரு காரியத்தை மேலோக்கி நான் சொல்கிறேன். நீ பலவீனமாக இருக்கிறா, கர்த்தர் உன்னை ஜெபம் பண்ணி தூண்டுகிறார். உன் பலவீனத்துக்காக நீ ஜெபம் பண்ணாத. உன் பலவீனம் என்கிற காரியத்தை நீ கொண்டு போகாத. ஆண்டவரே, நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் கஷ்டமாக இருக்கிறேன், நான் போராட்டமாக என்ன கொண்டு போகாத. நான் சொல்லுவேன், அந்த ஜெபம் என்னவா மாறிடும்னா, உன் பலவீனத்துக்குரிய ஜெபமாக மாறிடும். நான் சொல்லுவேன், நீ ஃப்ரீ மைண்டாக உன் பலவீனத்தை, உன் குறைவுகளை நீ கொண்டு போகாமல் நீ தனித்து இரா முழுவதும் சாய்ந்தறதோ அதிகாலையில் எழுந்து தனித்து என்பதற்கு அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய அர்த்தம், மாமிசத்துக்குரிய அர்த்தம். மாமிசத்துக்குரிய எல்லா காரியங்களையும் துண்டித்தார். தன்னுடைய எண்ணங்கள், ஏக்கங்களை, தன் சிந்த உலகம், அந்த 33 வருடங்கள் அந்த சிந்தைகள், அவர் பார்த்த கஷ்டங்கள், கொடூரமான சூழ்நிலைகள், மரித்து போன பிணங்கள், குஷ்டரோகிகள், இதெல்லாம் அவருக்கு முன்பாக இருந்தாலும் இவர்களெல்லாம் எடுத்து போட்டு தனித்து ஜெபம் பண்ணார். ஆனால் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லுவோமானால், நீ எதை தான் நம்ம கொண்டு போகிறோம்? நம்ம கஷ்டத்தை கொண்டு போகிறோம். ஆமென். ஆமென். நம்ம தேவையை கொண்டு போகிறோம், நம்ம பிள்ளைகளுக்கிட்டத்தில் கொண்டு போகிறோம். இது எதை காட்டுதுன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இது உங்களுக்கும் உங்கள் தேவைகளுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பலவீனங்களுக்கும் கொண்ட உறவாக தான் இருக்குது. கர்த்தருடைய உறவும் உங்களுக்கும் என கர்த்தருக்கும் உறவு இல்லை. நீ பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ண நீ அமர்ந்தனா, அந்த ஜெபத்திலே உங்களுக்கும் என் பிள்ளைக்கும் எனக்கும் உள்ள உறவு தான் அங்க வெளிப்படுது. நான் பலவீனத்திற்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிற போது எனக்கும் என்னுடைய பலவீனத்துக்கும் உள்ள உறவு தான் அங்க வெளிப்படுது.
என் தேவைக்காக நான் ஜெபம் பண்ணுகிற போது, ஒருவேளை வீட்டு தேவைக்காக இருக்கலாம், ஒருவேளை சோத்து தேவைக்காக இருக்கலாம். எந்த உறவு வெளிப்படுதுன்னா, சோறுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு, வீட்டுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு. ஒருவேளை சத்துரு மூலமாக பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லுவோமானால், அவனுக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனைகளுடைய உறவு தான் அங்க போகுது. தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு காணாம போகுது. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க. நீ உண்மையாக வெறுமையா போய் ஜெபம் பண்ணனா, நான் சொல்லுவேன், எனக்கு இருக்கிற நோய் ஆழம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு வயிற்று வலிக்காக நான் போய் காலையில் ஜெபம், ஆண்டவரே எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, நான் வயிற்று வலிக்காக நான் வந்து ஜெபம் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது என்ன மட்டும்தான். தயவுசெய்து மன்னித்து விடுங்க. எனக்கு தெரிஞ்சது என்ன, ஆனால் என் வயிற்று எதுக்காக வலிக்குதுன்னா, ஒரு கேன்சர் கட்டி என் வயிற்றுல இருக்கு, அதனால் அது வலிக்குது. இது யாருக்கு தெரியுது? எனக்கு வயிற்று வலி. ஆனால் ஆண்டவருக்கு என்ன தெரியுது? நீ வயிற்று வலிக்காக போய் ஜெபம் பண்ணாம எப்போதும் போல ஜெபம். ஆமென். அப்போ வயிற்று வலியை அறிந்திருக்கிற நீ, ஆண்டவர் அதற்கு மேலே உன் பாடுகளை அறிந்திருக்கிற அவர், அங்க அவர் கையை வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இதை ஜெபத்தினுடைய ரகசியம், ஜெபத்தினுடைய ரகசியம். சிஸ்டர், பிரதர், நான் உண்மையை சொல்லுவேன், என் வாழ்நாளெல்லாம் நான் என் ஜெபம்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணுறேன். 2 முக்கிய காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஒன்று, ஆண்டவரே இந்த சபையில் எங்களோட கூட சேர்ந்து துதிப்பதற்காக ஒரு கூட்டம் கொடுங்க. 1. 2வது, எங்களை தீமைக்கு உட்படாமல் பண்ணாமல் எனக்கு சபை, எங்கள் அக்கா தங்கச்சி அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருக்காகவும் கம்பல்சரி என் ஜெபம் இருக்கும். ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் நான் பண்ண ஜெபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு லோடு அதிகமாகிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. லோடு அதிகமாகிடுச்சு. கர்த்தர் ஒரு சபையை கொடுத்துட்டாருன்னா, சபையில் ஒரு ஜனங்கள் இல்லையே, அந்த லோடு எனக்கு அதிகமாகிடுச்சு. இந்த லோடு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை எடுத்துடு. உண்மையா சொல்லுங்க. தீமையில என் பிள்ளை வெளியே போக சொல்ல, என் சபையார் வெளியே போக சொல்ல, அவங்களுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது என்ற லோடு இங்க வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்காக தீமையிலிருந்து ரட்சிக்கப்படாம காத்துக்கொள்ளுங்கிற என் வாயின் வந்து வார்த்தையினால் தான் நீங்க காக்கப்படுறீங்களா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அது என் மனசுல இருக்கிற லோடு, என் மனசுல இருக்கிற சிந்தை நல்லதுதான். ஆனாலும் அதுல எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு இல்லை, உறவு இல்லை. நான் ஆதியில ரட்சிக்கப்பட்டிருக்கிற போது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, எனக்கு சாப்பாடு இருக்காது. ஆமேன், சாப்பாடு இருக்காது, நல்ல உடை இருக்காது, வீடு இல்லை, கடங்காரங்க பிரச்சனை. ஆனால் நான் சொல்லுவேன், சத்தியத்தை நான் சொல்கிறேன், நான் எதையுமே ஆண்டுகிட்ட கேட்கவே இல்லைங்க. ஆமென், ஹல்லேலூயா. எதையுமே நான் கேட்கலைங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்கன்னு நான் கேட்டதில்லை. ஆண்டவரே எனக்கு கடன்லாம் போகணும்னு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணதே கிடையாது. எனக்கு நல்லா சாப்பிட்ணும் ஆண்டவர், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் வெறும் தக்காளி சாதம் தான், தக்காளி போட்டு ஓட்ட தக்காளி ரசம் தான் சாப்பிடணும், ஒரு நாள் கூட எனக்கு மீன் கறி இல்லை, கேட்டதில்லைங்க. சத்தியத்தை சொல்கிறேன், நான் கேட்டதே கிடையாது. எனக்கு என்ன உள்ளத்தை எப்படி வச்சார்னா ஆண்டவர்னா, அந்த சந்தோஷத்தினால நிரப்பினார், ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிரப்பினார். அவருடைய சமூகத்தில் வாஞ்சித்தேன், அவருடைய சமூகத்தை வாஞ்சித்தேன். எப்போ சபைக்கு போவோம், எப்போ வேத வாசிப்போம், எப்போ பாட்டு கேட்போம், எப்போ பாடுவோம், அப்படியே அந்த சமூகத்தை வாஞ்சித்த. கஷ்டம் நினைக்கல. இதுக்கு காரணம் யார் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் நான் இல்லை, நமக்குள்ளாக கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர், ஜெபம் பண்ண தூண்டுகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் தூண்டினா ஜெபம் அப்படித்தான் இருக்கும். ஆமென். நீங்க தூண்டுனீங்கன்னா ஜெபம் இப்படித்தான் இருக்கும். நீங்க எப்ப தூண்டப்படுறீங்க? நீங்களும் நானும் எப்ப தூண்டப்படுறோம்? கஷ்டம் வருகிற போது, குறை வருகிறது, போராட்டம் வருகிற போது, பலவீனம் வருகிற போது, அப்பதானே தூண்டப்படுறோம் இல்லையா? ஆனா
எதுவுமே இல்லாம நீ தூண்டப்படுறனா ஆவியானவர் உன்னை தூண்டுறார். அல்லேலூயா. உன் தேவை உனக்கு ஒரு பிரச்சனையா தெரியல, உனக்கு எதுவுமே ஒரு பிரச்சனையா தெரியல. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஜெபம் பண்ணும்படி, உன்னை ஆராதிக்கும்படி உன்னை தூண்டுறார் பார்த்தீங்களா? அந்த ஜெபம் தான் நிச்சயமாகவே நமக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு தரும். உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கும், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கும், நம்ம பேர பிள்ளைகளை பாதுகாக்கும். ஆனால் நீ லோடு ஏற்றிட்டு நீ எண்ணத்தில் ஏக்கத்தில் தேவனுடைய உறவை விட்டுட்டு எனக்கு ட்ரெஸ் வேணும், நான் நிர்வாணியாக இருக்கிறேன். உன் ஜபம் இப்போ என்ன? ஆதாமே ஏவாளே, உன் ஜபம் என்ன? எனக்கு ட்ரெஸ் வேணும். எங்கப்பா இழந்த உன் ட்ரெஸ்ஸை? யார் எடுத்துட்டு போனது உன் ட்ரெஸ்ஸை? ஏன் அப்போல்லாம் வந்து நல்லா என்னை பார்த்தோன்னா ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி அப்படியே அனுப்பியே. சுறுப்பிள்ளையா இருந்தியே, நீ என்ன ட்ரெஸ் போட்டுன்னு கூட உனக்கு தெரியாமல் இருந்தது. உன் மைண்டில் எந்த லோடும் இல்லையப்பா, உன் மைண்டில் எந்த லோடும் இல்லையே. உங்கள் அம்மா கயிறத்தை பிடிச்சிட்டு காலையில் உங்கள் அம்மா 3 மணிக்கு எழுப்புனா கூட நீ எழுந்து குளிச்சுட்டு சபையில் வந்து உட்காந்தியே சிறு பிள்ளைய போல. அப்பா எத்தனை மணி, அம்மா அப்பாவும் எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ண உட்காந்தாலும் எழுந்து தபதபன்னு வந்து உட்காந்தியே. லோடு அதிகமாயிடுச்சு, வாலிபம் வந்தாச்சு, அதிகமாயாச்சு, எதிர்காலத்தை குறித்து பயம் ஆயாச்சு. ஐயோ, இந்த உலகெல்லாம் எப்படிலாம் வாழுது, பணம் கோடி கணக்கில் வாழுது, நான் எப்படி வாழ போறேன்ங்கிற லோடு வந்தாச்சு. ஆமென். நான் நிர்வாணியா இருக்கிறேனே. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய மகிமை உன்னை சூழ்ந்து இருந்ததுன்னா 1000 பணக்காரன் முன்பு நீ இருந்தாலும் தேவனுடைய மகிமை உன்னை அதை விட ஐஸ்வர்யமாக வச்சிருக்கும். ஆமென். அல்லேலூயா. உன்னை அப்படி தான் வாழ வைக்கும். இது ஒரு பெரிய தேவ ரகசியம். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எத்தனை கோட்டீஸ்வரனுக்கு முன்பாக இருந்தாலும் நம்ம எண்ணமும் ஏக்கமும் எப்படி இருக்குன்னா, அதை காட்டிலும் நான் பெரிய பணக்காரன்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கும். ஆமே. அதை காட்டிலும் நான் பெரியவன். ஆமே. அதை காட்டிலும் நான் பெரியவன். எவனா பெரிய கார் வாங்கிட்டு அதில் கோட் ஷூட் போட்டான்னா, ஐயோ இத்தனி கோடி வாங்குறான் அவன், இத்தனி அது வாங்குறான். ஒன்றை சேதப்படுத்தாது. ஆமே. ஒன்றை சேதப்படுத்த. இன்னைக்கு என்ன உலகம் வர 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 உலகம் தெரிய 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 வளர 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 அல்லேலூயா. நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா ஒரு செடி எப்படியே ஃபுல்லாக நல்லா இருந்தது. ஒரு செடி, பெரிய செடி தான், தண்ணியில் கிண்ணியில் ஏதோ வந்து அந்த ஒரு பூச்செடி வளர்ந்து இருந்தது. இந்த மழைலாம் விட்டு போன பிறகு அந்த செடியை காணோம். ஆமென். செடி வளர்ச்சி அப்படி தான் இருக்கு, பெரிய செடியாக தான் இருக்கு, பெரிய செடி தான் அது. வளர்ச்சியில் ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்கு, நல்ல பெருசாக இன்னும் கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. ஆனால் அதை மறைக்கிற அளவு என்ன வளர்ந்து போச்சு? புல்லு வளர்ந்து போச்சு. இப்போ இந்த அருமையான பூ பூக்கிற செடி என்ன ஆகுது தெரியல. இப்போ எதுதான் தெரியுது? புல்லு லோடு ஆகி போச்சு. பூ பூத்தாலும் தெரியல, காய் கத்தாலும் தெரியல, இலை வந்து அழகா வந்தாலும் தெரியல. ஏன்? மறைச்சிருச்சு. உலகம் மறைச்சிருச்சு. இப்போ ஜெபம்லாம் எதுக்கு? இன்னைக்கு உபவாச ஜெபம். ஏன்? எப்படியாவது என் புள்ள அந்த எப்படியாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடணும். ஆமென். எதுக்கு உபவாசம்? கர்த்தருக்கும் எனக்கும் உறவு மேம்படணும்னு இன்னைக்கு உபவாசம் யாருன்னா இருந்திருக்கிறீங்களா? கர்த்தருக்கும் உறவு. என்ன பிரதர் ரொம்ப ஆச்சரியமா பேசுறீங்க, இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க. இது என்ன? இது ஜபம் வந்து கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு ஜபமா? அது என்ன எப்படி? அது ஒன்றும் இல்லை சிஸ்டர் பிரதர், ரொம்ப சிம்பிள். எதையே நீ கொண்டு போவாது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் உன்னுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாவற்றையும் மகிமையினாலே கர்த்தர் மூடுவார். ஆமென். செய்திக்கே இன்னும் நான் வரல, செய்திக்கு வரல. ஆனாலும் நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களை ரொம்ப நேரம் உட்கார வச்சு கஷ்டப்படுத்த விரும்பலை. நான்
எதில் மூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பிள்ளைக்குரிய எதிர்காலம் மகிமையினால் மூடப்பட்டிருக்கும். ஆமென். என் பலவீனம் மகிமையினால் மூடப்பட்டிருக்கும். என்னுடைய பெருமை மகிமையினால் மூடப்பட்டிருக்கும். என்னுடைய வளர்ச்சி மகிமையினால் மூடப்பட்டிருக்கும். என் சிந்தைகளை எல்லாம் பிதாவோட கூட எப்படி நான் உறவாக இருக்க போகிறேன். என்னை ஒழித்து கொள்ள மாட்டேன். ஒழித்து கொள்கிற காரியம் அல்ல, வெளிப்படையாக. இப்போ நான் ஆண்டவரே என்னை ஒழித்து கொண்டேன். காரணம் என்னப்பா? எனக்கு ட்ரெஸ் இல்லை. என்னுடைய மைண்ட் என்ன ஏக்கலாம் எதனால நான் ஒழித்து கொண்டேன்னா, எனக்கு ட்ரெஸ் இல்லை. உலகப்பூர்வமான என் நிர்வாணத்தை மூடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஐயா, என்னோட கூட நீ உருவாடுறதுக்கு நிர்வாணமான உன்னுடைய மைண்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லாதானே என்னோட கூட நீ உருவாட முடியும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, நான் சொல்லுவேன், ஜெபம் என்றது உறவு. ஆமென், அல்லேலூயா. பிதாவுக்கும் நமக்கும், இயேசு கிறிஸ்து நமக்கும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற உறவு. நம்ம ஜெபம் காலையில் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ண, சாயந்தரம் என் பொண்ணுக்காக ஜெபம் பண்ண, காலையில் என் வீட்டுக்காக ஜெபம் பண்ண, அதெல்லாம் அழகா. சில பேர் அதெல்லாம் கூட பண்ணுறதில்ல. அப்பெல்லாம் விசுவாசத்தில் தாண்டி போயிட்டாங்க அவங்க. இது 2வது கட்டம். இதுங்களையாவது நம்ம இதையாவது பரவாயில்ல, ஜபம்னு ஒன்று சுயநலமாவது ஜபம் பண்ணுதுங்க. சிலது ஜபம் என்னாவது அதுங்களுக்கு முடியறது இல்லை. ஜபம் ஐயோ, என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. நான் எவ்வளோ நாளாக ஜபம் பண்ணுகிறேன், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜபம் பண்ணுகிறேன். ஆனால் வேலையே எனக்கு கிடைக்கல, ஒரு நல்ல வேலையே இல்லை. ஜபமே வேணாம், மூட்டை கட்டிடலாம். ஆனால் நமக்கு தெரியல, நான் பண்ண ஜபமே தப்புன்னு தெரியல. நான் சொல்லுவேன், மகிமையினால் நீ மூடப்படும். உன் ஜபம் மகிமையினால் மூடப்படட்டும். உன் ஆராதனை மகிமையினால் மூடப்படட்டும். அது தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அந்த சமயத்தில் நீங்கள் கவனிங்க. நான் சொல்லுவேன், நான் எதுவுமே கேட்டு பெற்றுக்கொள்ளவே இல்லை சிஸ்டர். நான் வேலைக்காக அழுது நான் வேலையை பெற்றுக்கொள்ளலை. என் கடன், ஐயோ ஆண்டவரே என் கடன் சுமலாம் நீரணும்னு ஒரு காலம் நான் அழுது நான் பெற்றுக்கொள்ளலை. நான் சொல்லுவேன், இந்த வேதத்தை வாசிக்கிறத விரும்புவேன். ஆண்டவர் அப்படியே இந்த புதிய பழைய ஏற்பாட்டெலாம் வாசிக்க சொல்ல, அப்படியே நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கள் எங்களுடைய தங்கைகள் பண்ண காரியங்களெல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கோம். நான் முதலாவது வாசிக்க சொல்லிய கர்த்தர் இவங்களெல்லாம் வெளிப்படுத்தினார். வாசலில் மஞ்சா வைக்கிறது, வாசலில் குங்குமஞ்சம் வைக்கிறது, மோசேவுடைய ஆகமங்களை நான் படிக்க சொல்ல அப்படியே எங்கள் அக்காவும் தங்கச்சியும் செய்கிறத கர்த்தர் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என் குடும்பம் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஐயா, அது வேற ஒன்றும் இல்லை, பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி ரத்தம். கோவிலை பற்றிதான வெளிப்பாடு. கோவில்கள் எப்படி இருக்குது, பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இந்து கோவிலுடைய முறைமையை இதில் வெளிப்படுத்தினார். ஏன் இதுதான் அது, அதுதான் அது. தண்ணி தொட்டி அங்கே குளம் வச்சிருக்கிறான் இந்து கோவிலில். இங்கே எழுதப்பட்டு இருக்குது, பலிகளை கழுவதற்கான தண்ணி தொட்டி, பரிசுத்தப்படுத்திட்டு பலிபடுத்தண்டு போவதற்காக. அவ்வளவும் சாப்பாடு சொல்லுங்க, சோறு இல்லை. ஆனா அது எனக்கு ஒரு பிரச்சனையா தெரியல. இதை வெளிப்படுத்துகிற போது உள்ளத்துல மகிமையான சந்தோஷம் வந்தது, ரட்சிப்பினுடைய சந்தோஷம் வருது. அங்க மதியானம் போனா சாப்பாடா இல்லான்னு எனக்கு தெரியாது. இந்த மகிமை மூடுது. ஆமென், இந்த மகிமை மூடுது. ஒரு பாட்டை கேட்க சொல்ல அப்படியே மகிமை மூடுது. தேவனோட கூட உறவு தேவனோட கூட உறவுன்ற சூழ்நிலை போகுது. வீட்டில் இருக்கிற கஷ்டம் தெரியல, வீட்டில் இருக்கிற பாடுகள் தெரியல. ஐயோ 2 தங்கச்சிங்க வயசுக்கு வந்து இருக்கிறாங்களே என்ற கஷ்டம் தெரியல. ஒரு அக்கா விதவையா வந்துட்டாங்களே என்ற கஷ்டம் தெரியல. என்னதான் மூடிச்சு? என்ன மூடிச்சு? மகிமை 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 மூடிச்சு. நான் சொல்லுவேன், மகிமை மூடின ஜபமா இருக்குமானால் ஏதோ இல்லை, நீ எதுக்கும் கவலைப்பட மாட்டான். ஆமென், கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை.
கர்த்தர் தான் கொண்டு வந்தார், கர்த்தரே போஷிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தான் உங்களுக்கு பிள்ளைங்களை கொடுத்தாரு, கர்த்தர் தான் உங்களுக்கு வீடு வாசல்களை கொடுத்தாரு, கர்த்தர் தான் உனக்கு ஜீவனை கொடுத்தாரு. அவர் எல்லாவற்றையும் பார்ப்பார். அவர் இருக்க சொன்னா இரு, போ சொன்னா போ. இல்லை இப்படி சொல்லலாம், அவர் இருக்க சொன்னா இரு, கூப்பிட்டா போ. அவ்வளோதான் வாழ்க்கை. அவர் 4 வேளை கொடுத்தா சாப்பிடு, 2 வேளை கொடுத்தா அதையும் சாப்பிடு. பெரிய மாளிகையில் தங்க வச்சா தங்கிடு, இல்லை சின்ன ஓலை குடிசையில் தான் இருக்கணும்னா இருந்துட்டு போ. ஆமென். நான் ஓலை குடிசையில் இருக்கிறேன், ஓலை குடிசையில் இருக்கிறேன், அற வழாது. ஏங்க மகிமையினால் மூடப்பட்டிருப்பா, நீ மகிமையினால் மூடப்பட்டிருப்பா. நான் சொல்லுவேன், அந்த மகிமையினால் மூடப்பட்ட ஜெபம் உன்னை ஒரு நாளும் குறைவா வைக்காது. ஆமென். உன்னை ஒரு நாளும் பலவீனனா வைக்காது. உன் குடும்பத்தில் நடுத்தருவில் வைக்காது. உன் பிள்ளைகளுடைய கஷ்டத்தை நீ காணாமல் இருப்பா. இதான் தேவனுடைய ரகசியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கொண்டு வந்த வசனத்தை ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடுறேன். எஸ்தருடைய காரியம் மாறுதலாய் முடிந்தது. ராஜாத்தி என்பதனாலா, உபவாச ஜபம் என்பதனாலா, உபவாசி ஜபித்ததுனாலா? நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட விசுவாசத்தை பற்றி வார்த்தை இருக்காது. ஒரு இடத்துல கூட நீங்கள் பார்க்க வேணாம், கவனிங்க. ஒரு இடத்துல கூட கர்த்தர் என்கிற வார்த்தை கிடையாது. ஒரு இடத்துல கூட தேவனை புகழ்ந்திருக்கிற வார்த்தை கிடையாது. ஒரு இடத்துல கூட ஆண்டவரை பற்றி விசுவாச வார்த்தையே கிடையாது. ஆனால் காரியம் ஒரு ஜனக்கூட்டமே அழிய போது காரியம் மாறுதலாய் முடிந்ததாம். ஏன்? ஜபம். ஆமென். ஜபம், மகிமையினால் மூடப்பட்ட ஜபம். சாதாரண ஜபம் இல்லை. எப்படி சொல்கிறீங்க பிரதர் நீங்கள் மகிமையினால் மூடப்பட்டதுன்னு? நான் சொல்கிறேன், அவ அகஸ்கரவனுடைய இஷ்டமான ராஜாத்தி என்பதை மறந்தாள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எஸ்தர் ஜெபம் பண்ணாமல் போயிருந்தா கூட ராஜா நிச்சயமாக ராஜாத்தி கொல்லப்பட்டிருக்க மாட்டான். ஆமென், புரிந்துக்கலுங்க. எஸ்தர் உபவாசத்தை ஜெபம் பண்ணாமல் போயிட்டு ராஜாவுக்கு முன்பாக நின்று இருந்தாலும் கொல்லப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்திருக்காது. ஆமென். ராஜாத்தி, நீ ஏன் அதை பற்றிலாம் நீ கவலைப்படுற? உன் வேலையை நீ பார்த்துட்டு போ, சரியா? ஒன்றை நான் வச்சுக்கிறேன், வாமா செல்லம், வந்து உட்கார் அப்படின்னு சொல்லியிருப்பார், கொல்லப்படாமல். ஆனால் உலகத்தில் இருக்கிற சந்ததிகளெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால், காரியமும் மாறுதலாக முடிய வேண்டுமானால், தன் மகிமையை துறந்த ஜபம் தேவைப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. தன் ராஜாத்தி, நான் அழகுள்ளவள், ராஜ்யத்துக்கெல்லாம் என்னை மிகவும் என்னுடைய கணவன் ராஜாவாகிய அவர் என்னை நேசிக்கிறார். அந்த மகிமையை மூடின ஜபம் உபவாசத்தில் வெளிப்பட்டது. நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஜபம், உன் கஷ்டம், உன் போராட்டம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், இதை மூடின ஜபமாக இருந்ததுனால் காரியம் மாறுதலாய் முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், உன்னுடைய எல்லா கஷ்டம், எல்லா போராட்டம், எல்லா பலவீனம், எல்லா பெருமை, எல்லா வருமானம், எல்லா உயர்வு, எல்லா வீடு, எல்லா வாசல், இதையெல்லாம் ஒரு மூடப்பட்ட ஒரு ஜபமாக இருந்ததுன்னா அது உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உண்மையான உறவின் ஜபம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். அகஸ்கருடைய ராஜாத்தினுடைய உறவு ஆனால் எஸ்தரை காப்பாற்றினது. ஆமென். அகஸ்கரு ராஜா
எஸ்தரை நேசித்தபடியினாலே அந்த உறவு எஸ்தரை மாத்திரமானா காப்பாற்றிருக்கலாம். ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்து ஜாதி ஜனமெல்லாம் காப்பாற்றப்பட்டதுக்கு ரகசியம் அது மகிமையினால் மூடப்பட்ட ஜபமாய் இருந்தபடியினாலே காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா நம்முடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஜபமாக இருக்கணும். இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறுதலாய் முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், ஜபம் எல்லாவற்றையும் செய்யும். ஆனால் ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மகிமை வெளிப்பட்டிருக்கிற ஜபமா, மகிமை மூடப்பட்ட ஜபமா? நான் சொல்லுவேன், மகிமை மூடப்பட்டிருக்கிற ஜபம் ஒன்றுமே இல்லாமையும் தேவனோடு கூட உறவாடின ஜபம். மகிமையற்ற ஜபம் தன் நிர்வாணி என்கிற எண்ணமும் ஏக்கமும் கவலையும் கண்ணீரும் உள்ள ஜபம். நீ எதோடு கூட போகிறாய்? பிதாவோட கூட உறவு கொள்ள. எதோடு கூட போகிறாய்? உன்னுடைய இரட்சகரோட கூட உறவு கொள்ள. நான் சொல்லுவேன், நிர்வாணிகளாக போங்க. உன் கஷ்டம், கண்ணீர், வேதனை, உன் பலவீனம் அதோட கூட போகாதீங்க. நான் சொல்லுவேன், காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் மாற்ற பண்ணுவார். ஆமென். உன் ஏக்கம் என்ன எல்லாம் முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு நான் டிகிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன எடுக்கிறாரு? டிகிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. நீங்களும் நானும் யார்? 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு. ஆமென். ஜபமே பண்ணாதவங்க, ஜபமே கிடையாது. தம்பி சித்தா ஜபம் பண்ணியாப்பா? அதிகாலை ஜபம் இருக்கா? சொல்லு. நான் உன்னை கேட்டனா ஜோயலை கேட்குறேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ, சரியா? நீ என்னுடைய நண்பன், ஆனாலும் உன்னை நான் தைரியமாக கேட்பேன். ஆமே. நீ நேரடியாக திட்டமாட்டா, நீ ஒரு வாரம் கழிச்சு திட்டுவா. ஜோயில திட்டினா என்னை டெய்லி ஒரு மாதிரி பார்த்துட்டு போவான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஓமலை போடுறேன். ஆனால் நான் யாரை தான் கேட்குறேன்? யாரை கேட்குறேன்? ஜோயில கேட்குறேன். ஜபம் இருக்கா காலையில்? இல்லை. ஆனால் உனக்கு என்ன பாடம்? பிகாம். நீ யாரு? 1ஆம் கிளாஸ். ஜபமே இல்லை. அவங்க கிட்ட போயிட்டு மகிமையின் மூடப்பட்ட ஜபம் நம்ம ஆண்டவர் நம்மோட கூட பேசுகிறார். ஜபிக்கலாம் மாறிப்பாங்க. ஜபம் பண்ண, ஜபம் பண்ணுறதுக்கு இடம் தேவை கிடையாது. நான் சொல்லுவேன், இதை போல ஒரு சபை இருந்ததுன்னா நீங்கள் பாக்கியவான். அழகாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரோட சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணி வாய்க்கு ஒரு 4 லைனை பாடி ஒரு 1 மணி நேரம் கழித்து போங்களேன். யாரும் தேவை கிடையாது. அதான் உறவு. ஆமென். அதான் உறவு. பிதாவோட கூட உறவு. ஆமென். ஒரு கணவனும் மனைவியும் முதல் நாள் சேர்க்கைக்கு யாரை தான் 2 பேரை உள்ள வைக்கிறாங்க? நான் சொல்கிறேன், பிதாவை ஆகிய தேவனையும் நம்மையும். ஆமென். ஹல்லேலூயா. மணவாளன் மணவாட்டி உறவு. ஆமென். நீங்களும் அவரும் வேற இதற்கு முன்பாக எதுவுமே கிடையாது. நீ நிர்வாணி ஆனாலும் கிடையாது, நீ நல்லா கோட் ஷூட் போட்டிருந்தாலும் கிடையாது. ஆமென். ஆமென். கோட் ஷூட் போட்டிருந்தாலும் சரி, நிர்வாணியாக இருந்தாலும் சரி, எல்லாமே மூடப்படணும். எல்லாமே மூடி சிறு பிள்ளைய போல நான் நிர்வாணியா தேவனுடைய எந்த ஒரு காரியம் இல்லாமல் இயேசு அதிகாலையில் ஜெபம் பண்ணினார். இயேசு சாயங்காலம், இயேசு மத்தியானம், இயேசு இரவு முழுக்கம் ஜெபம் பண்ணார். ஏன்னா உலகத்தில் 33 வருஷம் இருந்துட்டார். இந்த உலகத்துடைய காரியம் ஒன்றும் அவரை மேற்கொள்ளக்கூடாது. உலகத்தினுடைய மகிமை ஒன்றும் அவரை மேற்கொள்ளக்கூடாது. நான் சொல்லுவேன், அவர் பிதாவனுடைய மகிமையினால் மூடப்பட்ட ஜபம். அவர் தனித்து ஜபம் பண்ணும்படி சென்றார். மனுஷன் மாமிசத்தில் மாத்திரம் அல்ல, ஆவியிலும் அவர் தனித்து ஜபம் பண்ணார். எந்த பிரச்சனையும் அவர் கொண்டு போகல. ஆனால் நம்ம ஜபம், எல்லாருடைய ஜபமும் என்னமா இருக்கு? பிரச்சனை தான் ஜபம். ஆமென். உங்களுடைய ஜபம், என்னுடைய ஜபம் என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சில பேர் பிரச்சனை கூட போகிறதில்ல. சில பேர் எந்த பிரச்சனை வந்தாலும், ஏன்னா விசுவாசம் அப்படி ஆகிப்போச்சு.
விசுவாசம் அப்படி ஆகிப்போச்சு. ஜபம் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆகிப்போச்சு சில பேர் ஒரு காரியம். நான் சொல்லுவேன், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்னா, என் கஷ்டம், என் போராட்டம், என் தேவை, என் பலவீனம், என் பலன், என் பெருமை, என் இல்லாமை, என் இருக்கிற தன்மை எல்லாமே நிர்வாணப்படுத்திட்டு வெறுமையாக 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 திராட்சை ரசமானது கால் கழுவ தண்ணியாக இருந்தாலும், கால் கழுவுறதுக்காக வெட்கப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும், அது வெறுமையான பிறகு கர்த்தர் ருசி உள்ள திராட்சை ரசத்தை நிரப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. வெறுமை வெறுமை வெறுமை. நீ அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுனாலும் சரி, வெறுமையா இப்படி நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஆசை, ஒரு ஆசைங்க, ஒரு உறவு, ஒரு உறவு இப்படி பழகணும், இப்படி பழகணும். கணவனோட மனைவியோடைய உறவு இந்த ஆள் எதனா செஞ்சாதான் உறவுன்னு இருக்கா? அது உறவே கிடையாது. அப்படி தானேங்க? அப்படி தானே? அதே போல தான் நான் சொல்லுவேன், இதை செஞ்சாதான் தேவனோட கூட உறவு என்பது அல்ல. நான் சொல்லுவேன், மகனே, எத்தனை கஷ்டம் இருந்தாலும், எத்தனை மேன்மை இருந்தாலும், எத்தனை இல்லாமல் இருந்தாலும், எத்தனை இருக்கிறது என்றாலும், உன்னைத்தானே வெறுத்து, ஆமென், உன்னைத்தானே வெறுத்து நீ சிலுவையை சுமக்காவிடில் நீ எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஆமென், அல்லேலூயா. நான் முடிச்சிடுறேன். அப்புறம் தானியேலுக்கு ஒரு காரியம் இருக்கும். தானியேலுக்கிட்ட ஒரு ஒரு வார்த்தை இருக்கும். தானியேலிடத்தில் எப்போதும் போல, சரி, தானியேல் புஸ்தகம் 6:10 மாத்திரம் வாசிச்சிருங்க, நம்ம முடிக்கலாம். 6:10. அந்த வார்த்தை சரியான வார்த்தை, நான் மறந்து போனேன். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று செய்து வந்தது போல. அப்படிதானங்க? முன் செய்து வந்தது போல. அப்படியா? ஆமா, முன் செய்து வந்தது போல. ஆமென். எவ்வளோ அருமையான காரியம் பாருங்களேன். எங்கள் சிஸ்டர் பிரதர், இந்த தியானத்துக்கு ஒரு அருமையான காரியம் பாருங்களேன். அடிமையாக வந்தான், ராஜாவுக்கு மேலே உயர்த்தப்பட்டான். நான் இதை ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு போடுறேன். ராஜா பக்கத்தில் வந்துட்டான். மற்ற எல்லாருக்கும் போராம வந்துடுச்சு அவன் மேலே. இவனை எப்படி குற்றப்படுத்தலாம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, ஜபத்தில் தான் குற்றப்படுத்த முடியும். என்ன ஜபம் அவனுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிமையினால மூடப்பட்ட ஜபம். ஆமென். அதான் உதாரணம். அவன் எருசலேமில் இருந்த போதும் ஜெபம் பண்ணான். இங்கே அடிமையாய் கொண்டு வரப்பட்ட பாபிலோனிலும் ஜெபம் பண்ணான். சாதாரண ஜெபம் பண்ணல, சாதாரண ஜெபம் பண்ணல. இதுவரை நீங்க நினைச்சிருக்கலாம், அவன் அடிமையாய் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய அதிகாரியா, ராஜாவுக்கு அடுத்தவனா, பெரிய பிரதானிகளில் ஒருவனா அவன் இருக்க போது நீங்க நினைச்சிருக்கலாம் இது சாதாரண ஜெபம். தானியேல் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டாயா? ஜெபம் பண்ணி எங்க இருக்கிறான் தெரியுமா? பிரதானிகளில் தலைமை பிரதானியா இருக்கலாம், பெரிய ஜெப வீரையா. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, சொல்லுவேன், இவனை ஜபத்தினுடைய விஷயத்துல தான் இவனை பிடிக்க முடியும், இவனை குற்றப்படுத்த முடியும். சொன்னாங்க, ராஜாவே 30 நாள் அளவும் உம்மை தவிர யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது. ஆமீன். யாருக்கிட்டையும் வேண்டக்கூடாது, யாரையும் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு கையெழுத்து போட்டு வாங்கிட்டானுங்க. ஒன்று அவங்களுக்கு தெரியும், நிச்சயமா தானியேலை தடுக்கவே முடியாது. அவன் ஜெபம் பண்ணுவான், அவனை கொண்டு போய் சிங்க கேபிளில் போட்டு அவன் கதையை முடிச்சிடலாம். நான் சொல்லுவேன், சிங்க கேபிளில் போடுவாங்கன்றது தானியேலுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரியும். முன் செய்து வந்த பிரகாரமே. ஆமென், அல்லேலூயா. நம்மளை தூக்கி சிங்க கேபிளில் போடுவாங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
நமக்கு எதனா கஷ்டம் வந்தா, நமக்கு எதனா பெரிய சந்தோஷம் வந்தா, இன்றைக்கி நம்ம சந்தோஷம்லாம் என்ன பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? எவனா இன்விடேஷன் வச்சிட்டானா மேக்கப் பண்ணின்னு போயிட்டு ஃபுல் கட்ட வேண்டியது. அதுதான் அதில் இருக்கிற சந்தோஷம் மாரி வேறு எந்தமே சந்தோஷம். சோறு சமைக்க தேவையில்லை, அழகாக போட்டு வச்சுருவான். நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கும், அங்கே போனால் 4 விதமான பதார்த்தம். ஆமென், அல்லேலூயா. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிக்சன் கல்யாணத்தில் நல்லா சாப்பிட்டேன். ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் எந்த கல்யாணத்திலாம் சாப்பிட்டது இல்லை. அது கூட வேறு வழி கிடையாது, போய் தானே ஆகணும். நல்லா சாப்பிட்டேன் பிரியாணி, நல்லா நான் அருமையாக. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திருமணத்தில் சாப்பிட்டது, வேறு வழி கிடையாது. சொல்லுவேன், இன்றைக்கி ஜனங்களுக்கு ஃபங்க்ஷனில் யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா அப்பா இருக்கிறத போட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. சித்தா அத்தை வீட்டில் அத்தை பொண்ணு வயசுக்கு வந்துச்சு, எத்தனை மணிக்கு போகலாம், எத்தனை மணி, அப்பா நீ கூப்பிட்டு போவியா இல்லை நாங்களே போயிடலாமா? என்ன சித்தா? ஆமாம், அங்கே எல்லாரையும் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அப்போ நல்லா சோறு போடுவாங்க, வேலைக்கு மதிப்பாக சோறு போடுவாங்க. வா சித்தா உட்காந்து சாப்பிடு நல்லா மதிப்பாக போடுவாங்க. முன்னாடியே சொல்லிட்டேன், ஒன்றும் இல்லை ஜோயில் நல்லா போடுவாங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் சித்தா ப்ரேயருக்கு போகலான்னா இதோ வாரம் நீ போயிட்டு நான் இதாக நடக்குது. சொல்கிறான், மறுநாள் கொண்டு போய் சிங்கத்தில் போட போகிறான்னு அவனுக்கு நல்லா தெரியும். மகிமையினாலே மூடப்பட்ட ஜபம். ஆமென், அல்லேலூயா. அதை பற்றி ஒன்றும் இல்லை, எனக்கு உறவு முக்கியம். ஆமென். எப்போதும் செய்து வந்தபடியே 3 வேளை. ஆமென், 3 வேளை. சொல்லுங்க, யாரெல்லாம் ஒரு வேளை ஜெபம் பண்ணுறீங்க கையை தூக்கி காட்டுங்க அப்படின்னா நீங்கள் காட்ட மாட்டீங்க. ஒரே ஒரு வேளை. ஆனால் உங்கள் இருதயம் வெக்கப்படட்டும். நான் மறுபடியும் கேட்குறேன், யாரெல்லாம் ஒரு வேளை ஜெபம் பண்ணுறீங்க கையை தூக்காதீங்க, தயவுசெய்து தூக்காதீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க. ஒரே ஒரு வேளை, அரை மணி நேரம் ஜெபம். யாரெல்லாம் 3 வேளை சாப்பிட்றீங்க அதுக்கும் கையை தூக்க தேவையில்லை, அது கடவுள் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நான் சொல்லேன், சிங்க கேபிளில் போட போகிறாங்க, இப்படித்தான் நேரமாயிட்டே இருக்கு. சிங்க கேபிளில் போட போகிறாங்க. எப்போதும் போல முன் செய்து வந்தபடியே. ஆமென், அல்லேலூயா. முன் செய்து வந்தபடியே. எப்போ எப்போ சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஜீவனோட கூட, பலத்தோட கூட, ராஜ்யத்தின் அதிகாரியோட கூட. ஆனா இப்ப என்ன போக போகுது? பதவி போக போகுது, எல்லாம் போக போகுது, உயிர் போக போகிறது, மானம் மரியாதை எல்லாம் போக போகுது, உயிரும் சேர்த்து போக போகிறது. ஆனா முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு மேலாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறதுக்கு நான் சொல்லுவேன், வீட்டில் 2 சோம்பேறிங்கிறதுனா அந்த சோம்பேறிங்க தேவையில்லை. நீயும் பிதாவும் உறவுகள் ஒரு நாள் நிச்சயமாக அந்த சோம்பேறிகளை கொண்டு வரும். அந்த சோம்பேறிங்க ஜெபம் பண்ண நீயும் சோம்பேறியாக போயிடாத. ஆமென், நீயும் சோம்பேறியாக போயிடாத. நீ 1-3 திருத்தலாம், 3-1 அது 4 போட்டு நாசமாக போகிறதுக்கு வழி வைக்காது. 3 வேளை நிந்த அவமானம், பதவி போகும்போது கூட என்ன போகும்போது, உயிரும் போகும்போது. முன் செய்து வந்தபடியே. ஆமென், அல்லேலூயா. காப்பாற்றப்பட்டாரா இல்லையா? காப்பாற்றப்பட்டாரா இல்லையா? முன் செய்து வந்தபடியே. நல்லா கவனிங்க, முன் செய்து வந்தபடியே. புது ஜெபம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை வாக்காமல் போக பண்ணும். இதோ சிங்க கேபில என்ன போடுவான்னு சொன்னாங்க. நீர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போடும். நீர் ஒரு தேவன் என்பதை நிரூபிங்க. அந்த ஜெபம் இல்லை. ஆமென், அந்த ஜெபம் இல்லை. முன் செய்து வந்தபடியே, எப்போதும் செய்கிறபடியே, அந்த துதி, அந்த சோத்திரம், அந்த மகிமையினால் மூடப்பட்ட ஜெபம்.
ஆதாமும் ஏவாளும் போல சோரம் போய் ஒளிந்து கொண்டு தன் எண்ணமும் ஏக்கமும் எல்லாம் நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்ற சொல்கிற ஜெபம் அல்ல. வஞ்சிக்கப்படாத ஆதாமும் ஏவாளுமாக ஏதோனிலே மகிமையினால் மூடப்பட்ட ஜெபத்தை தானியேல் செய்தார். ஆமென், அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எந்த சூழ்நிலையில் உன் கண்ணீர், நீ சந்தோஷமா இருக்கிற போதும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு. உன் துக்கம் உன்னை ஆட்கொள்கிற போதும் நீ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு. எப்பவும் போல ஜெபம் பண்ணு, எப்பவும் போல ஸ்தோத்திரம் பண்ணு, எப்பவும் போல கரங்களை தட்டு. நீ சிறிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீ வளர்ந்தாலும் சரி, நீ சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு காலமா இருந்தாலும் சரி, நீ ஆஸ்தியும் அந்தஸ்தும் இல்லாத காலமா இருந்தாலும் சரி, நீ வீடு இருக்கிற காலமா இருந்தாலும் சரி, உனக்கு வீடே இல்லாத காலமாக இருந்தாலும் சரி, முன்பு போல, முன் எப்போதும் போல வந்ததை பற்றியும் கவலைப்பட்டு ஜெபம் பண்ணாத, வராததை பற்றியும் கவலைப்பட்டு ஜெபம் பண்ணாத. முன் செய்து வந்தபடி மகிமையினால் நிரம்பின ஜெபம், வஞ்சிக்கப்படாத ஜெபம், ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தோட்டத்திலே வைத்த அந்த பிதாவுடைய உறவு உள்ள ஒரு ஜெபம். ஆமென். நான் சொல்லுவேங்க, இந்த தானியேலுடைய ஜெபம்லாம் ஒன்றும் இல்லைங்க, பிதாவுடைய தேவன் மாத்திரம்தான் இருந்தார். பிதாவாகிய தேவனுடைய மாத்திரம்தான் இருந்தாரு. தத்துருவமாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவதரிக்கலைங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு என்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவதரிக்கல, ஆனாலும் தானியேலுக்கு தரிசனமாக சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவை பற்றி. நான் சொல்லுவேன், இயேசு என்கிற ரட்சகர் இல்லாத ஜெபம் பண்ணாங்க அந்த காலத்தில். இயேசு என்று ரட்சகர் இல்லாம அக்கினியில நின்றாங்க, சிங்க கேபிகளுக்கு முன்றாக நின்றாங்க. இயேசு என்கிற நாமம் இல்லை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாய் வானத்திலும் பூமியிலும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இல்லை. இன்றைக்கு பரிசுத்தவான்கள் இயேசு என்கிற நாமத்தை பெற்றுக்கொள்ளாமல் மகிமையை ஜெபத்தை செய்து முடித்து வெற்றி உள்ள ஒரு காரியத்தை மாறுதலாய் முடிய செய்தார்கள். இன்றைக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு எனக்கும் 1+2ங்க. ஆமென். 1+2 அவர்களும் ஒன்று தான். நமக்கு என்ன 1+2? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியான என்ற ரட்சகர். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சந்ததி? பிதாவாகிய தேவன் மாத்திரமல்ல, அந்த தேவன் திருத்துவ தெய்வங்களாய் வெளிப்பட்ட ஒரு மகிமை. அப்படின்னா உங்கள் ஜபமும் என் ஜபமும் எவ்வளவு விசுவாசமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையினால் நிரப்பப்பட்ட ஜபம் அப்படியாக இருக்கணும். கடைசியாக லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து நாம் கண்களை மூடுவோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். ஆமென். இப்ப இருக்கிறதுக்காக அல்ல, என்னதுங்க, இப்போ இருக்கிறதுக்காக அல்ல, இனி சம்பவிக்க போகிறவர்களுக்காக. இனி கஷ்டத்தில் நீ போராட்டத்தில் இருந்தாலும் சரி, இனி சம்பவிக்க போவதற்காக. அல்லது ஒரு கஷ்டமும் இல்லை. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதே என்ன தெரியுங்களா? நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நான் அலுவலகத்துக்கு மற்ற காரியங்கள்லாம் கடந்து சென்று இந்த ஆயா உட்கார அந்த சாயந்தர வேலையில் குளிச்சுட்டு அப்படி உட்கார சொல்ல அந்த நிம்மதியான ஒரு உட்காருதலை கொடுத்துருக்கிறார்ல, அதுக்கு நான் நன்றி சொல்லுவேன். என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை இல்லையே, ஒரு பிரச்சனை இல்லை, சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணுன்னு இல்லை, மனைவி கொஞ்ச நேரத்தில் என்ன வேணும்னு செஞ்சு கொடுக்க போகிறா, வீட்டுக்கு பற்றி பிரச்சனை இல்லை, வருமானத்தை பற்றி பிரச்சனை இல்லை, எதை பற்றி பிரச்சனை இல்லாமல் எங்களை என்ன அமர வச்சிங்களா ஆண்டவரை,
என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எந்த ஒரு காரியம் இல்லாமல் உட்கார வச்சு நிம்மதியாக இன்றைக்கு சாப்பாட வச்சுருக்கிறீங்களே, ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட என் இருதயம் பொங்கும் ஆண்டவர். ஒரு பிரச்சனை இல்லை. நான் சொல்லுவேன், அப்படி இருக்கிற எனக்கு இனி சம்பவிக்கிற போகிறதுக்காக இனி என் வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கலாம். ஆமென், அல்லேலூயா. உயர்வும் இருக்கலாம், தாழ்வும் இருக்கலாம், இல்லைங்களா? எல்லாருக்கும் உண்டு. உயர்வும் இருக்கலாம், தாழ்வும் இருக்கலாம், பலனும் இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். நான் சொல்லுவேன், உலகமே அழியக்கூடிய சம்பவத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. நீ பார்க்குற பூமி இப்படியே இருக்காது, நீ பார்க்குற வானம் இப்படி இருக்காது, நான் இளைப்பாறுகிற வீடு அப்படியே இருக்காது. ஆமென். என் பிள்ளைகள் இப்படியே இருக்க போகிறதில்லை. என் பிள்ளைகள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு புள்ள, கல்யாணம் ஆயிட்டா ஒரு புள்ள, வேலை கிடைக்க சொல்ல ஒரு புள்ள, வேலை கிடைச்சிட்டா இன்னொரு புள்ள, 10,000 சம்பாதிக்க போது ஒரு புள்ள, 50,000 சம்பாதிக்கிற போது. ஆமாம். இன்னைக்கு நான் பலத்தோடு இருக்கிறேன், நாளைக்கு தெரியாது. இந்த வானம் அப்படியே இருக்க போறதில்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த பூமி அப்படியே இருக்க போறதில்லை. நீங்களும் நானும் அப்படியே இருக்க போறதில்லை. என் பிள்ளைகளும் என் வீடும் வாசலும் அப்படியே இருக்க போறதில்லை. 1+1 ஆகலாம், இல்லை தரமட்டமாக ஆகலாம். ஆமாம், அப்படி தானேங்க அர்த்தம். ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஒன்றும் உண்மை அதுதானுங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் கட்டணும். உண்மை அதுதான். இனி சம்பவிக்க போறதுக்காக. ஆமென். எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. வாழ்க்கையில் என்ன வேணா நடக்கும். அந்த மகிமையினால் மூடப்பட்ட ஒரு ஜெபம். ஆனால் நீ ஒரு மகிமையினால் மூடப்பட்ட ஜெபமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், சொல்லுவீங்க, அதில் ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு வராதுங்க. காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் நினைச்சார்னா, நான் சொல்லுவேன், ஒரே நிமிஷத்தில் சஃபையர் வந்து என்ன சொன்னாங்க, எல்லாமே போச்சுன்னாங்க. அப்புறம் ஆடு மாடு எல்லாம் கல்தேயர் வந்து வேலைக்காரெல்லாம் கொன்று போட்டான்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், இழந்ததை எல்லாம் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டோம். இவைகளுக்கு முன்பாக நான் சொல்லுவேன், ஒரு நாளும் ஜெபம் பண்ணாதவர்களாக, ஜெபம் பண்ணுகிறவர்களாக நீங்கள் காணப்படணும். ஜெபம் பண்ணாதவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஜபிக்கிறவர்களாக மாற்றுங்க. நான் சொல்ல, உங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறதை விட ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கோல்டாக ஜெபம் பண்ண சொன்னால் என்ன ஜெபம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே எனக்கு உடம்பு சரியாகணும், ஆண்டவரே நான் பாஸ் ஆகணும், ஆண்டவரே நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு நல்லா இன்னும் வேலை கட்சி இன்னும் வருமானம் பெருகணும், ஆண்டவரே. நான் சொல்லுவேன், சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், அல்லேலூயா. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம தேவைகளை எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். ஆமாம். நம்ம உண்மையாக நம்ம தேவைகளுக்காக போய் ஜெபம் பண்ணாதீங்க. ஒரு தேவை வருகிற போது ஜெபம் பண்ணாதீங்க. தயவுசெய்து அப்படி செய்யவே, அந்த தப்பை மாத்திரம் செஞ்சிடாதீங்க. ஒரு தேவை வருகிற போது உபவாசி ஜெபம் பண்ணாதீங்க. கர்த்தர் ஏளனமாக நம்ம பார்ப்பார், மன வருத்தத்தோடு கூட நம்ம பார்ப்பார். முன் செய்து வந்தபடியே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஜெபம் முன் செய்து வந்தபடியே இருக்கணும். நீங்கள் சொல்லாதீங்க, முன்ன நான் என்னத்தை செஞ்ச ஜெபம் அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணணும்? யாருக்காக ஜெபம் பண்ணணும்? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனைகளை வச்சு கொண்டு போய் மூட்டை கட்டி எடுத்து போய் வச்சிடாதீங்க. மூட்டை கட்டி பக்கத்தில் இப்படி வச்சு, மூட்டை ஒரு பெரிய மூட்டை எப்போதும் போல், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு வீடு கட்டணும், வேலை கட்டணும், உனக்கு கல்யாணம், பக்கத்தில் ஒரு மூட்டை ஃப்ரீயாக. மூட்டைலாம் தேவையே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. தேவை, நான் ஆண்டவரை ஜெபம் அவர்கிட்ட நான் உறவாட போகிறேன், துதிக்க போகிறேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன், முன் செய்து வந்தபடியே. ஆமென், அல்லேலூயா. எருசலேமில் வாழ்ந்த போதும் சரி, பாபிலோனிலே அடிமைப்பட்ட போதும் சரி, பிரதானிகளில் தலைமை பிரதானியாக இருந்த போதும் சரி, சிங்கக்கேபிலே நான் போட போகிறேன் என்று சொன்ன போதிலும் சரி, ஜெபம் மாறலை. அது என்ன, ஏன் மாறலை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
மகிமையினால் மூடப்பட்ட ஜெபம். ஆமென், அல்லேலூயா. எப்போதும் போல ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், எப்போதும் போல. அந்த ஜெபத்தை ஒரு நாளும் பிசாசு எடுக்கவே முடியாது. நல்லா கரங்களை உயர்த்தி காலையில் எழுந்து கர்த்தர் நல்லா அவரை உயர்த்தி அப்பா பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணி அவரோட கூட இணைந்து கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு இப்படியா இருக்குது, இந்த நாளை நான் எப்படி தள்ள போகிறேன், ஆண்டவரே என்ன பாதுகாத்து கொள்ளுங்க. நான் அங்கே போகிறேன், அந்த புள்ள முகத்தை முழிக்க போகிறேன், எனக்கு நான் இப்போ வட்டி கேட்க போகிறேன், அந்த வட்டிக்காரன் எனக்கு கடனை கொடுத்துடணும் ஆண்டவரே, எப்படியாவது அது பதத்தை செய்யுங்க. ஓ லப்பா லப்பா சக்கத்தை பல எப்படியாவது செஞ்சிடுங்க. அவன் கடங்காரன் என்ன கடன் கேட்டு வர சொல்ல அவன் வழியில் அவன் பைக்கு ஆக்சிடென்ட் ஆகிடணும். இப்படிலாம் ஒரு ஜெபம் ஜனங்கள். என்ன ஒரு சுயநலமான ஜெபம், என்ன ஒரு சுயநலம். சில பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போட்டாங்கன்னா ஸ்பெஷல் ப்ரேயர். ஆமென், அல்லேலூயா. வாங்க குடும்பமாக கை கோத்துன்னு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நான் எதுவுமே செய்யல ஆண்டவரே, அவன் தான் எல்லாமே செய்யணும், அவன் அழிவதை என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். பசுத்த ஆவியானவர் தலையில அடிச்சுப்பார் அப்படி இப்படி. முன் செய்து வந்தபடி. ஆமென், அல்லேலூயா. அந்த ஜெபம் மாறவே மாறாது, ஸ்டைலு மாறாது, வேகம் மாறாது, எதுவுமே மாறாது. முன் செய்து வந்தபடி. அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை நடத்துனீங்களே நன்றி, இனி வரும் நாட்களில் நடத்துங்க. ஸ்தோத்திரப்பா, உம்மாவோட கூட உறவாடுகிறோம். எங்கள் ஊழியம் பெருகணும், நீங்கள் பெருகணும், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருகணும். நான் சொல்லுவேன், தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுகிற போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. இனி சம்பவிக்க போவதற்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்களுக்குள்ளா, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உலகத்திலே, நம்ம பிள்ளைகளிடத்திலே, நம்ம சந்ததியிடத்திலே இனி சம்பவிக்க போவதற்காக நான் சொல்லுவேன், மகிமையினால் நிறைந்து, மகிமையினால் நிறைந்து எந்த ஒரு காரியத்தை ஜெபத்தில் கொண்டு போகாதீங்க. நான் சொல்லுவேன், எல்லாமே கர்த்தர் அறியாதது ஒன்றுமே இல்லை சிஸ்டர். நான் முன்னையே சொன்னேன், நான் வயிற்று வலிக்கு ஜெபம் பண்ணா இந்த வயிற்று வலி எந்த வேரில் உண்டாயிருக்குது என் கர்த்தர் அறிவா. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நான் செய்கிற ஜெபம் இன்றைக்கு வயிற்று வலியை போகும், ஆனால் நான் மகிமையில் நிறைந்த ஜெபம் பண்ணனா என் கேன்சர் கட்டியே போகும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ண, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். உங்கள் ஜெபம் ஆண்டவரை உயர்த்தட்டும். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, அல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் என்னை நடத்தினவரே, இம்மட்டும் என்னை ஆண்டவரே, என்னை உம்மை எனக்கு வெளிப்படுத்தின கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திராண்டா. உலகத்தில் எத்தனையோ பேருக்கு ரட்சிப்பில்லை ஆண்டவரே, என்னை ரட்சித்திருக்கிற நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு நல்ல சபை இல்லை ஆண்டவரே. சபைகள் எல்லாம் வட்டி கொடுக்கிறது, சீட்டு போடுறது, தசமபாகத்தை வற்புறுத்தி கேட்கிறது, காணிக்கையை வற்புறுத்தி கேட்கறது. நான் சந்தோஷமாக சபையில் போய் துதிக்க முடியல ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்துரு, மகிமையினால் நிறைந்த சபையா. எத்தனை ஆத்மா வருவான், எத்தனை பேர் காணிக்க போடுவான், எத்தனை பேர் தசமபாக கொடுப்பான்னு எந்த சிந்தையும் இல்லாமல் எங்களை மகிமையினால் மூடி ஆராதிக்க வச்சிருக்கிறீங்களாப்பா. நன்றி ஆண்டவரே. உங்க எப்போதும் போல, எப்போதும் போல எத்தனை ஆத்துமா வந்தாலும் சரி ஆண்டவரே, ஆத்துமாக்கள் சில நேரங்களில் இல்லைனாலும் சரி, எப்போதும் போல எங்களை ஜெபம் பண்ணீங்களே ஆண்டவரே. அத்திமரம் துளிர் விட்டாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி தந்தாலும், திராட்சை தனி கனி அற்றாலும், மந்தர்களில் ஆடுகள் இருந்தாலும், மந்தர்களில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், முன் செய்து வந்தது போலவே ஒரு உறவின் ஜெபம் அப்பா. ஆண்டவரே, என் தேவைகளை நன்றானே அறிந்திருக்கிறீரப்பா. உமக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லைப்பா. என்னை குறித்து, என் வியாதியை குறித்து, என் ஆயுசு நாட்களை குறித்து, என் பிரச்சனைகளை குறித்து, என் வேதனைகளை குறித்து, என் பிள்ளைகளுடைய சுபாவத்தை குறித்து, என் சந்ததியை குறித்து, என் பேர பிள்ளைகளை குறித்து, இனி சம்பவிக்க போகிற காரியத்தை குறித்து என்னால் ஒன்றும் செய்ய முடியும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவேன். அதுவும் இந்த சம்பவிக்க போகிறவர்களுக்காக அல்ல,
அது எனக்கு தெரியாது, என்னமா முடியும், என்னமா நடக்குன்னு எனக்கு தெரியாது. மகிமையில நிறைந்து உம்மை துதிக்கிற ஜெபம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறப்பா. இல்லை இப்படி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் கொடுத்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த சபைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே சபையாருக்காக துதிக்கிறோம். நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். நீர் கொடுத்த வீட்டுக்காக துதிக்கிறோம். நீர் கொடுத்த பலத்துக்காக துதிக்கிறோம். நீர் கொடுத்த சுகத்திற்காக துதிக்கிறோம். ஆமே. நீர் கொடுத்த இந்த நாளுக்காக துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த மாதத்துக்காக துதிக்கிறோம். நீர் கொடுத்த வருகிற நாட்களை நீர் கொடுக்க போவதற்காக உம்மை துதிக்கிறப்பா. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. பிதாவே உம்மை துதிக்கிறப்பா. நல்ல இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய உண்மையுள்ள சபையாராக எங்களை மாற்றுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. என் சூழ்நிலைகள் ஆண்டவரே, என் எண்ணம், என் புத்தி, இவைகளை எல்லாம் ஆண்டவரே ஏதோ ஒன்று நிரம்பினதாக, நான் நிர்வாணமாக இருக்கிற கவலை என்னை ஆட்கொள்ளத்தக்கதாக, நான் வெறுமையாக இருக்கிற, நான் பலவீனமாக இருக்கிற, நான் வருமான குறைவாக இருக்கிற, நான் சின்ன வீட்டில் இருக்கிற இந்த குறைவுகள் எல்லாம் என்னை நிரப்பாதபடிக்கு மகிமையினுடைய வஸ்திரம் மூடப்பட்ட ஒரு வஞ்சிக்கப்படாத ஒரு ஆதாம், ஒரு ஏவாளின் ஜபத்தை கர்த்தர் உம்மோடு கூட உறவாடுகிற ஜபமாய் ஆண்டவரே, உம்மிடத்தில் எங்களை ஒளித்துக் கொள்ளாத ஜபமாய். ஓ ஆண்டவரே, வஞ்சிக்கப்பட்டவர்களை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். Hide themselves from the presence of the Lord என்று நாங்கள் இங்கே ஆங்கில வேதகாமத்திலே வாசிக்கிறோமே. அவர்கள் நிர்வாணியாய் இருந்ததினாலே தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். தங்களை ஒளித்துக் கொண்டார். தங்களை அல்ல, தேவனிடத்திலிருந்து அவர்களை ஒளித்துக் கொண்டார். ஆண்டவரே, உம்மை ஒழிக்கிற ஜபம், ஒளித்துக் கொள்கிற ஜபம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. மாறாக எங்கள் பிரச்சனைகள், எங்கள் வேதனைகள், எங்கள் போராட்டங்கள், தேவைகள், எங்கள் பலவீனங்களை ஒழித்து உம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஜபத்தை கொடுங்க. தானியேல் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் பலகணிகளை துறந்து எருசலேமினுடைய தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். எங்களுடைய காரியங்கள் உமக்கு தெரியாதது ஒன்று இல்லை ஆண்டவர், தெரியாதது ஒன்றும் இல்லப்பா. எல்லா துதி கன மகிமை உனக்கு முன்பாக வைக்கிறோம்ப்பா, வைக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் பாதுகாப்பாக சுகத்தோடு பலத்தோடு இங்கே நிற்கிறது நாங்கள் ஜபம் பண்ணி இல்லை, எங்கள் பாசு ஜபம் பண்ணி இல்லை ஆண்டவரே. நீங்கப்பா, நீங்க வச்ச கிருபையினால் இந்த நாளிலிருந்து எங்கள் பிரச்சனைகளை ஒரு மூட்டையோடு கூட வந்து நாங்கள் ஜபம் பண்ணுகிற காரியம் அல்ல ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகள் அதிகமாகிற போது ஆக்சிலரேட்டிங் ஜபம் இல்லை ஆண்டவரே, அல்லது பிரச்சனை கேட்கப்படவில்லை பல நாளா ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜபத்தையே மறக்கிற ஜபம் இல்லை ஆண்டவரே. முன் செய்து வந்தபடியே, முன் செய்து வந்தபடியே நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, நான் சிறு பிள்ளையா இருக்கிற போது சிறு பிள்ளையை என்னிடத்திலே வரவிடுங்க. தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு கூட இருக்கிற, ஏன்னா அவர்களுடைய ஜபம் மகிமையினால் நிரப்பப்பட்ட ஜபம். அவர்கள் வஸ்திரம் இருந்தாலும், வீடு இருந்தாலும், வாசல் இருந்தாலும், பலன் இருந்தாலும், சுகம் இருந்தாலும் அவர்கள் ஒன்றும் கவலை இல்லை. ஆமே. மகிமையினால் மூடப்பட்ட ஜபத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சிறு கூட்டமானது ஜபிக்க அதிகாலையில் எழுந்து உமக்கு முன்பாக நின்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறவளாக மாற்றுங்க, உம்மை துதிக்கிறவளாக மாற்றுங்க, கரங்களை உயர்த்தி உம்மை பார்க்கிறவளாக மாற்றுங்க ஆண்டவர், மாற்றுங்க. மளிகை கடையில் போடுற லிஸ்ட்டு போல போட்டுன்னு உட்கார ஜபமாக இருக்கக்கூடாது. எங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்தவர், இன்று நேற்று இன்று நாளை என்னுடையதை அறிவீர் ஆண்டவர். என் உயர்வை அறிவேன், தாழ்வை அறிவேன், பலத்தை அறிவேன், பலவீனத்தை அறிவேன். நான் ஒன்று செய்வேன், உமக்கு உம்மோடு கூட உறவாடுகிற உறவு எனக்கு இருந்ததானால் ஏதோனில் இருக்கிற எல்லா சுதந்திரமும் எனக்கு நன்மையாய் நீ மாற்றி கொடுப்பே என்பதை நான் அறிந்திருக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி
நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்க பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்தமும் மகிமையில் நிறைந்த ஜெபமும் எங்களுக்கு உண்டாவதாக. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியினாலே உம்முடைய பலத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கரம் மெய்யான ஜபத்துக்கு நேராக எந்த சூழ்நிலையும் நம்ம ஜப வாழ்க்கையை தள்ளாதபடி இருக்கிற ஜபத்தை நமக்கு இன்று முதல் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா.